பட் டைரக்டர் அதை கேட்டாரு. ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்னைக்கே அம்மா திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் அறிமுக இயக்குனர்கள்ல சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்தில் 6 படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் டைரக்டர் அதை கேட்டாரு. ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்னைக்கே அம்மா திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராம்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது ப்ரெஸ் அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், அது உண்மைதான். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 டேஸில் ஐயோ என்னடா இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவேன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆகிடுச்சு. பிகாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சாப்பாடு வேணாம், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் ஆர் தி அதர் எவ்ரிடே. அது ஒரு ஃபன் டைப் ஆகிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் அ பாயிண்ட். அண்ட் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. அறிமுக இயக்குனர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்தில் 6 படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது 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 எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் சப்போர்ட்டோட வராத படங்கள். அதை வந்து மீடியா, ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது. ஏன்னா 2 கோடி 3 கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது அது. இந்த படம் நல்லா இருக்குது, ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள். அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு, பேரலல் சினிமா. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் தொழிலில் ஒரு பேரலல் சினிமா அல்லது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை எடுத்துட்டு என்னென்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணாதான் அந்த சவுண்டு வந்து கடைகோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது. இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரொமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்டையே இப்போ இந்த உங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். என்னன்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை தேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு படம் ஒரு 100 ஸ்க்ரீன் போடுறோம்னா
சர்வசாதாரணமாக கியூபுக்கு வந்து ஒரு 15 lakhs வந்துட்டு அந்த 100 தேட்டருக்கான அமௌண்ட் அவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினையல் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு 20-25 lakhs ஒடியாந்துருது. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ஆறாவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்தான்னா படம் பிடிக்குது. ஆனா அந்த ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதுல இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதுல நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன், எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்துல நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்துல நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் 1 படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக, அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஆனால் இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், என்னோட அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார். நான் ரொம்ப நாளாக நீங்களும் சொன்னீங்க, நானும் நல்ல படம் வந்தால் கேட்குறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னப்ப மறு பேச்சே பேசலை, ஈவன் ட்ரெய்லர் கூட பார்க்கல, கண்டிப்பாக நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு டைரக்டர், ஒரு எழுத்தாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் சங்கர் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருங்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறாரு. இதை தவிர்த்து முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும், ஆஞ்சநேயா பிக்சர்ஸ். அவங்க வந்து என்னென்னா அவர் நான் சந்தித்தப்போ வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்தில் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் உள்ளே போட்டிருக்கேன். இவர் வந்து மற்ற ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க, சினிமாவுக்குள்ளே வரணும், நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால் முழுசாக பெருசாக பண்ண முடியலை. அடுத்தது ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களாதான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்பொழுதே நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோட உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியான படம், அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ அவர் போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார். சார் ஆல்மோஸ்ட்டு மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன், ஏன் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார், அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட்டு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார் இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக அவ்வளோ நேரம் அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிக்கரன் அடிச்சு, நான் கூட திருப்பி கேட்டேன், பின்னாடி எதுவும் பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும், இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அப்படி
அவர் அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் என்னோட நடிப்பு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும் போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதாரு. பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா நம்ம டூலெட் ஹீரோ, நான் டூலெட்லேருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். மிகச்சரியான படங்களை இருந்து எடுத்து பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவீனா சொல்லவே வேண்டாம். ஒரு ஒருவேளை உங்க தம்ப்லைனுக்கான ஹீரோயின் நினைக்கிறேன் அது. ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள வந்து சோசியல் மீடியால என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒட்டின ஒரு ரோலு. ரொம்ப அழகா, நேர்த்தியா, யதார்த்தமா நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது இது வந்து நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படமெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோட எடுத்த படங்களை நீங்கள் எழுதுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் எழுதுவீங்கல்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து எங்களால் பல கோடி ரூபாயை பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்ணுசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உள் மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ்ஸு தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸு எழுதுறதை வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது வந்து இதாக சொல்லலை, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேற வழியே இல்லை, ப்ரெஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுங்க. இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி.